ஹாய் மக்களே, வெல்கம் டு மிடில் கிளாஸ் கல்லி கிரிக்கெட்டர்ஸ். இன்னைக்கு கிஷோர் ஜாயின் பண்ணிருக்காரு. ஆக்சுவலி திருப்பி வந்து ரொம்ப நாள் கழிச்சு ஒரு ரெக்கார்டிங் வந்துட்டு இருக்கோம். நானும் ஒரு கிஷோர் ப்ரோவும். ஸோ இன்னைக்கு என்னன்னா லக்னோ அண்ட் ஜிடி. ஸோ ரெண்டு டீம் வந்து 2022 டெபியூ பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அவங்க ரெண்டு டீமும் ஆடினாங்க. ஸோ அந்த ரெண்டு டீம் வந்து ஒரு நல்ல கேம் ஆஃப் கிரிக்கெட். லக்னோ ப்ரெஷர் இல்லாம ஆடினாங்க. ஜிடி வந்து ஒரு மாதிரி ஆடி லக்னோ வந்து வின் பண்ணிட்டாங்க. மிச்சல் மார்ஷ் ஒரு பியூட்டிஃபுல்லான 117 ஆஃப் 60 பால்ஸ் சூப்பரா ஆடி கொடுத்தாரு. ஸோ நம்ம லக்னோனாலே அந்த டாப் 3 பூரன், மார்ஷ் அண்ட் மார்க்ரம் அதான் வந்து லக்னோ. இதுதான்டா லக்னோ அப்படின்னு சொல்லணும். அதே மாதிரி ஜிடி கூட டாப் 3 வந்து ரொம்ப ஹார்டா, ஜிடி கூட இருந்து டாப் 3. ஸோ இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, டாப் 3 விக்கெட் ஜிடில விக்கெட் போச்சுன்னா இதுதான்டா ஜிடி அப்படின்னு சொல்லிட்டு நீங்க மிடில் ஆர்டர் ஃபர்ஸ்ட் டைம் ஐ திங்க் ரொம்ப நாள் கழிச்சு நீங்க தான் எக்ஸ்போஸ் ஆனாங்கன்னு நினைக்கிறேன் குஜராத் டைட்டன்ஸ்ல. பவுலிங் வந்து பெருசா ஒரு ஃபிகர்ஸும் இல்ல. எல்லாருமே வந்து ரன்ஸ் போனாங்க. ஐ திங்க் சிராஜ் 4 overs 37 runs, அர்ஷத் 3 overs 36 runs, பிரசிதையும் அடிச்சிட்டாங்க 4 over 44 runs. காய் கிஷோர் தான் ஓரளவுக்கு 11 runs per over கொடுத்தாரு. பட் மத்தபடி வந்து எல்லாரையும் அடிச்சிட்டாங்க. ரஷீத் கான்லாம் வந்து 2 overs 36 runs அந்த மாதிரி ஆடினாங்க. ரிஷப் பந்த் ஃபைனலி ஏதோ 2 6 அடிச்சாரு ஒரு 6 பால்ல. ஸோ அதுதான் வந்து ஓவராலா ஒரு ஃபர்ஸ்ட் தாட். அதே மாதிரி செகண்ட் வந்து குஜராத் ஆடினாங்க. அன்பார்ச்சுனேட்டா they were not able to capitalize. சாய் சுதர்ஷன் அவுட் ஆனாரு, கில் அவுட். அதுக்கப்புறம் இந்த டாப் 3 வந்து ஜாஸ் பட்லர் அவுட் ஆயிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ யாருக்குமே எல்லாருக்கும் ஒரு டீசென்டான ஒரு ஸ்டார்ட் கிடைச்சது. பட் they were not able to convert and capitalize like they were doing in the other games. ஷாருக் கான் ஒரு டீசென்ட் 57, ருத்தர் ஃபோர்டும் ஓரளவுக்கு டீசென்ட் 38, ஒரு டீசென்ட் ஸ்டார்ட். ஓவராலா வந்து ஒரு குட் கேம் ஆஃப் கிரிக்கெட். அண்ட் ஐ திங்க் இன்னைக்கு நம்ம சிஎஸ்கே பவுலர் வந்து அந்த ஆகாஷ் மகாராஜும் அந்த ஐ திங்க் வில்லியம் ரூர்கி வந்து ஒரு மாதிரி டீசென்டா போட்டுட்டு இருக்காரு. ஒரு நல்ல ஃபைண்ட் நினைக்கிறேன். கிஷோர், தாட்ஸ்? ஆமா, நான் அதான் வந்து இந்த மேட்ச் ரிவ்யூ முடிச்சுட்டு மேபி நெக்ஸ்ட் இயர் அவங்க என்ன பண்ணுவாங்க, யாரெல்லாம் புல் பேக் பண்ணுவாங்க லக்னோ கேட்கணும்னு நினைச்சு நீங்களே எடுத்துட்டீங்க. இதாவது ஒரு டீசென்ட் அவர் சாம்பியன் ட்ரோஃபி நல்லா தான் பண்ணாரு. இங்கேயும் எக்ஸ்ட்ரானரி இப்போ நடந்த மேட்ச் எல்லாமே நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு மேட்ச்ல 6 கொடுக்கல, அதுவே பெரிய விஷயம். அவ்வளோ பெரிய டார்கெட்ல ஒருத்தர் 4 over போட்டு, அதுவும் வந்து கமெண்ட்ரியில கேட்டுனே இருக்காங்க, ஒன் பவுலர் ஹூ கேன் சேஞ்ச் த மேட்ச்ன்றாங்க. அந்த சேஞ்ச் அவர் தான் பண்ணாரு. 6 runs 2 wickets. ஸோ டீசன்ட் ஸ்பெல். கண்டிப்பா அவரை அப்படியே ரீகெயின் பண்ணிக்கலாம். ஷமத் ஜோசப் தேவைப்பட்டாரு, பட் ஸ்டில் அவருக்கு ஒரு குட் ரீப்ளேஸ்மெண்ட் தான். ஐ மீன் அவருக்கு இல்லை, வேற யாருக்காகவும் இவர் ரீப்ளேஸா வந்தாரு. ஸோ இவரை வச்சுக்கிறதுல பெஸ்ட்ன்னு தான் தோணுது. நல்லா டீசெண்டா போறோம் எங்க கொடுத்தாலும். எஸ் கோ ஹெட். புரியல, வாய்ஸ் பிரேக் ஆயிடுச்சு, சொல்லுங்க. திக்வேஷ் ராட்டிக்கு ஒரு சப்போர்ட்டா இருப்பாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு 4 overs இவரோ 4 overs ஒரு சூப்பரா இருக்கும்னு நினைக்கிறேன் காம்பினேஷன். ஆமா, ஐ திங்க் அடுத்த சீசன் மயங்க் யாதவும் வந்துருவாரு. சோ மயங்க் யாதவும் வந்தா வந்து எல்எஸ்ஜி கூட ஒரு மாதிரி டெட்லியா இருக்கும் தான் நினைக்கிறேன். ஆயுஷ் பாத்தீங்கன்னா வந்து லாஸ்ட் ஓவர் கொடுத்து ரிஷப் பந்த் ஃபன் பண்ணிட்டு இருக்காரு. ஐ திங்க் கிஷோர் இன்னைக்கு வந்து லக்னோ வந்து ஒரு ப்ரெஷரே இல்லாம ஆடினாங்க, ஜாலியா ஆடினாங்கன்னு நினைக்கிறேன். அப்பா எங்க ஓன கோயிங்கா வந்தாருன்னு தெரியல, பட் இவனுக்கு ஜாலியா அடி போடா, இதான் போச்சு, எல்லாம் வில் கிவ் அவர் பெஸ்ட், வி ஹேவ் நத்திங் டு லூஸ். சோ இதே மாதிரி மேபி எல்லா மேட்சும் ஆடி இருந்தா மேபி தே கூட ஒன். உங்க தாட்ஸ் என்ன அதுல? அது உங்களுக்கு ஃபீல் ஆச்சா? ஆமா, இன்னைக்கு ரொம்ப ஒரு அப்படியே ஒரு ஃபன்னா ஒரு நெவர் மைண்டட் மாதிரி ஒன்று விளையாடுனாங்க. ஒரு ஃப்ரீ ஃப்ளோல விளையாட மாதிரி இருந்தது. அவரும் வரல நினைக்கிறேன். அவர் இருந்தாலும் இவங்க ப்ரெஷர் ஆகிறாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து அந்த பதோனி ஓவர் போற வரப்போ சொல்லிட்டு இருந்தாங்க, அவர் டெல்லி பிரீமியர் லீக்ல நிறைய விக்கெட் எடுத்திருக்காரா டெல்லிக்காக. அதுக்கப்புறம் 2 விக்கெட் எடுத்துட்டு அந்த கை கொடுக்குறப்போ விஷ்டா கிட்ட 2 விக்கெட் இப்படி கைக்கெல்லாம் இப்பெல்லாம் பண்ணி காமிச்சிட்டார், நான் 2 விக்கெட் எடுத்துட்டேன் அப்படின்னு. ஏன்னா எனக்கு விஷ்டா எத்தனை எடுத்தாரு கூட தெரியல, ரொம்ப கம்மி தான் நினைக்கிறேன் இந்த சீசனு. அவருக்கு ஒரு லாஸ்ட் சீசனும் சரி இந்த சீசனும் ரொம்ப ஒரு ஆஃபா தான் இருந்திருக்கு. அதனால மேபி அவங்க நல்லா வரலாம் நெக்ஸ்ட் இயருக்கு. ஏன்னா அவங்க டாப் ஆர்டர்ஸ் பக்காவா இருக்காங்க. பாருங்க, எல்லாம் அவங்க வின் பண்ண மேட்ச் எல்லாமே டாப் ஆர்டர்ஸ் தான். சப்போஸ் அவங்க ஃபெயில்னா முடிஞ்சிருச்சு. பவுலிங்லாம் அங்க ரொம்ப பெருசாலாம் இல்லை, நம்ம ரிவ்யூலே சொல்லியிருக்கோம் டீம் அனலைஸ் பண்றப்பவே. அதனால ஒரு நல்ல நோட் சொல்லலாம். அப்புறம் கம்மிங் டு குஜராத் வந்து என்னடா லைன் கட்டுறீங்களே அப்படிதான் தோணுச்சு. ஏன்னா இந்தியா மாதிரியே 2015, 19 அதே மாதிரிதான் டீமா இருக்கீங்கன்னா, பட் ஸ்டில் ஏதோ இன்னைக்கு ட்ரை பண்ணாங்க. பட் ஆப்போனன்ட் பவுலிங்கும் கொஞ்சம் சொல்லணும். அந்த பவுலிங்க்கு இங்க ட்ரை பண்ண இந்த டாப் 3 போனாங்கன்னா இவங்களால வந்து கண்டிப்பா பெங்களூரோ இல்ல பஞ்சாபோ இல்ல மும்பையோட பவுலிங்க ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணுவாங்க, நல்லா தெரிஞ்சிருச்சு. ஸ்டில் சம் வாட் ஒர்க் பண்ணியிருக்காங்க, ஓகேவா தான் இருந்தது. ஏன்னா பவுலர்ஸ் கொஞ்சம் ரன் கம்மியாக கொடுத்துருந்தா மேட்ச் வேற மாதிரி கூட போயிருக்கலாம். ஏன்னா கில் கூட 210 எக்ஸ்பெக்ட் பண்ணோம், 235 பெரிய ஸ்கோரு அப்படின்னாரு. பட் நல்லா ஒரு ஃபைட் கொடுத்தாங்க, ஓகேன்னு சொல்லலாம். பட் வின் பண்ணி கொடுத்துருந்தாங்கன்னா அவ்வளோதான், அப்பா அவங்களுக்கு ஒரு ஃபைன் கிடைச்சிட்டாங்கடா, வில்லாடர்ஸும் ஆடுருவாங்கடா அந்த மாதிரி சொல்லியிருக்கலாம். ஓகேவா பண்ணியிருக்காங்க. பட் இன்னும் ஒர்க் பண்ணோம். ஆனால் அவங்க இப்போ என்னன்னா மற்ற இருக்கிற மேட்சஸ் எல்லாமே
மும்பைக்கு ஒரு மும்பை இல்ல ஐ மீன் மும்பை எலிமினேட்டர் கன்ஃபார்ம். பெங்களூர் ஆட 2 மேட்சும், பஞ்சாப் ஆட 2 மேட்சும் டூ ஆர் டை. கண்டிப்பா வின் பண்ணி ஆகணும். வின் பண்ணாங்கன்னா அவங்க 2 பேரும் டாப் 2. அப்புறம் குஜராத் வந்து எலிமினேட்டர் மும்பை கிட்ட ஆடுவாங்க. சோ சிஎஸ்கேவோட அடுத்த மேட்ச் ஆடுறாங்களே, ஆனால் 20 பாயிண்ட்ஸ் தான். அவங்க 2 மேட்ச் ஜெயிச்சாங்கன்னா 21 போயிடுவாங்க. ஏன்னா 17-17. இவனுக்கு அந்த பிரஷர்ல தான் ஆடி இருக்கானுங்க. ஜிடி ஐயோன்னு ஆடி விட்டுருக்கானுங்க. நம்மளால இங்க லங்க்லாம் வழி போடா, எல்லாம் தோத்தாச்சு, இனிமே என்ன அப்படியே ஜாலியா ஆடி வின் பண்ணிருக்காங்க. சோ ஐ திங்க் மேட்ச் ஃபிகர்ஸ் ஓகே ஃபைன். மிச்சல் மார்ஷ் இன்னிங்ஸ் 117 of 68 வேற லெவல். கிஷோர் இருங்க, பிஃபோர் ஐ அம் சோ சாரி டு ஸ்டாப் யூ. எனக்கு வந்து ஸ்டார்டிங் ஃபர்ஸ்ட் மேட்சே நான் சொன்னேன் மிச்சல் மார்ஷ் இருக்காங்க, நீங்க பிரபு இருந்தீங்க, மிச்சல் மார்ஷ் இருக்காங்க, நீங்க பாருங்கன்னு சொன்னேன். இன்னைக்கு வந்து தலைவன் எனக்கு ப்ரூவ் பண்ணிட்டான். தாட்ஸ் ஆன் ஹிஸ் இன்னிங்ஸ்? இல்ல முதல்ல வந்து இப்பயும் நானும் சொல்றேன், பிரபுவும் சொல்றோம், அவரோட கேமு குறைய சொல்ல. அவர் வந்து இன்ஜுரி ஆயிடுவாரு, கொஞ்சம் கன்சிஸ்டன்ட் மிஸ் பண்ணுவாரு. பட் இந்த சீசன் இன்ஜுரியும் ஆகல. அதுக்கு ஒரு நல்ல விஷயம் இம்பாக்ட் பிளேயர் அந்த ரூல் இருந்தால அவர் அப்படியே உட்கார வச்சுட்டாங்க. ஸ்டில் செம்ம கன்சிஸ்டன்டா ஆடினாரு. ரொம்ப ஒர்க் அவுட் பண்ணிருக்காரு. ஏதோ இவ்வளோ வெயிட்டை கொஞ்சம் லாஸ் பண்ணியிருக்காருன்னு சொன்னாங்க. பட் அவருக்கு நீங்க உடம்புக்கு எல்லாம் போட்டீங்கன்னா பாரபட்ச பார்க்காம அடிப்பாருங்க. அவரு கொஞ்சம் வெளியே போட்டாதான், கொஞ்சம் அவரை பேட்டை பெண்ட் பண்ண வச்சு அடிக்க விட்டாதான் ஏதோ மிஸ் ஆவாரு. மற்றபடி நீங்க உடம்புக்கு போடுறதோ ஸ்டெம்ப் அட்டாக் பண்றதோ அதெல்லாம் பண்ணீங்கன்னா அவரு ரொம்ப சூப்பரா ஆடினாரு. இப்போ மார்க்ரமும் ரொம்ப சப்போர்ட் பண்றாரு. மார்க்ரம் ஆல்சோ பிளேயிங் சோ குட். அந்த பூரானுக்கு கிடைச்ச கேப் தான் அவரே சொல்லிட்டாரு. அவர் கேட்டிருக்காங்க, எனக்கு அந்த கிடைச்ச கேப்ல தான் நான் ஒர்க் பண்ணேன். சப்போஸ் அந்த கேப் கிடைக்காம கண்டினியூ ஆடினாங்கன்னா இந்த சீசன் பூரா மறுபடியும் ஆஃப், நான் மறுபடியும் வந்து என்னையா பண்ண அப்படின்னு கேட்டிருப்பேன். ஸ்டில் அவரெல்லாம் பண்ணா நீங்க சாரி மார்ஷோட இன்னிங்ஸ் பயங்கரமா ஆனார். அவர் ஃபர்ஸ்ட் செஞ்சுரி அவர் இப்படிதான் ஆடுவாரு. எக்ஸ்ட்ரானரி ஃபைன். அவர் குறைய சொல்ல மாதிரி ஷான் மார்ஷ் ஒரு கிளாஸ்னா இவர் சுத்துக்கை நம்ம ஊர்ல சொல்லணும். பட் அதுலயே ஒரு சூப்பர் பேட்ஸ்மேன்றதுக்கு ஒரு சூப்பரான பிளேயரு, ஒரு ஆல்ரவுண்டர் கூட அவரு. ஒரு லுக்கு போலிங் போடுவார். பட் பேட்டிங்ல குறைய சொல்ல முடியாது. எங்கேயும் ஆடிண்டவர், ஓப்பன்லாம் பண்ண மாட்டாரு. 7th நம்பர் 5 நம்பர் 6 இறங்கின்றவர். அவ்வளவு கஷ்டப்பட்டு அவ்வளவு ப்ரூவன் பண்ணி அவ்வளவு ஒர்க் அவுட் பண்ணி பிக் பேஷ்ல எக்கச்சக்கமான மேட்சஸ் சீசன்ஸ் ஆடி அது மூலியமா நம்பர் 3க்கும் நம்பர் 1க்கும் வந்திருக்காரு இப்போ. ஸோ சூப்பர் வின்னிங்ஸ். நீங்க தான் பயங்கரமா பேசுவீங்க, என்தூசியாஸ்டிக்கா பேசுவீங்கன்னா உங்களோட என்ன சொல்றது, உங்களோட ஒரு குதிரை அவரு. எப்பவுமே அவரோட காசு கட்டிட்டே இருப்பீங்க. எனக்கு அவரு இந்த அக்ஷர் பட்டேல்லாம் எனக்கு பயங்கர குதிரை. நீங்க அவரு அக்ஷர் பட்டேல் ஹர்திக் பாண்டியா எல்லாம் வந்து எனி டே நீங்க அவங்க ட்ரஸ்ட் பண்ணலாம். கண்டிப்பா வந்து உங்களுக்கு ஒரு கேம்ஸ் வின் பண்ணி கொடுப்பாங்க. வெளியாமலூருக்கு அதே மாதிரி இங்க எல்எஸ்டி வந்து போலிங் போட்டாங்க, டிஃபெண்ட் பண்ணாங்க. ஆக்சுவலா வந்து வேற லெவல் கான்பிடன்ஸ் இறங்கிருப்பாங்க ஜிடிஏ. என்னதான் 235 போன மேட்ச் தான் இவனுக்கு 205 for 0 வின் பண்ணாங்க டெல்லியோட. ஆகாஷ் சிங் வந்து இந்த அண்டர் தி சினாரியோ 3 overs 29 runs 1 wicket. வில்லியம் ரோர்கி பாருங்க 4 overs 27 runs 3 wickets. கேம் சேஞ்சிங். அதுதான் ஒரு கேம் சேஞ்சிங் ஸ்பெல்லு. தலைவன் நல்லா ஃபீல்டிங் இது ஒசரமா இருக்காரு. நல்லா ஃபீல்டிங்கும் நல்லா பண்றாரு, பவுலிங்கும் நல்ல ஏரியாஸ்ல போறாரு. ஒரு பிளெஸிங் இன் டிஸ்கைஸ் ஆகுது. சாரி கேட்கல, என்ன சொன்னீங்க? ஒரு பிளெஸிங் இன் டிஸ்கைஸ் தான் வந்து ஒரு மாதிரி அமைஞ்சிட்டார். நம்மளுக்கு 2010ல டகி போலிஞ்சர் அமைஞ்சார் பாத்தீங்களா, லாஸ்ட்ல வந்து நம்மளுக்கு எல்லா மேட்சும் வின் பண்ணி கொடுப்பாரு. அதே மாதிரி தலைமை இங்க வந்தானா கொஞ்சம் லேட்டு. சோ அவங்க ஒரு அவர் பவுலிங் பத்தி கொஞ்சம் தாட்ஸ் கிஷோர்? அவரு ரொம்ப ஃபைனான பவுலர் தான். ஆல்ரெடி நம்ம பேசிட்டோம். அப்படியே டச் ரார்கி வந்து கண்டிப்பா ரீடைன் பண்ணிட்டா பெட்டரா இருக்கும் தான் எனக்கு ஃபீல் ஆகுது. அப்படியே குஜராத் வந்தா நான் லைவ்லயோ இல்ல உங்ககிட்ட ஏதோ ஒரு ரிவ்யூல சொன்னேன், அவங்க கண்டிப்பா குவாலிஃபைல ஆயிட்டாங்கன்னா 1-2 ஆனாங்கன்னா கண்டிப்பா பேட்டிங் மிஸ் பண்ண மாட்டாங்க, ஏதாச்சும் ஒரு மேட்ச் ஆடிடுவாங்க. பவுலர்ஸ் கிட்ட தான் இருக்குன்னு அந்த பவுலர்ஸ் இன்னைக்கு காமிச்சிட்டாங்க. விக்கெட் எடுக்க முடியாம 235 எல்லா பவுலர்ஸும் 10 per over தான் கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி இஷ்யூ வரப்போ சப்போஸ் ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆனாலும் சரி செகண்ட் ஹாஃப் ஆனாலும் சரி அது ஒரு கன்சர்னா இருக்கும் அவங்களுக்கு. அது அவங்களுக்கு குவாலிஃபைலயோ இல்ல எலிமினேட்ல நடந்துச்சுன்னா கண்டிப்பா வெளியே போயிடுவாங்க. அதை டேக்கிள் பண்ற அளவுக்கு அங்க மற்ற டீமை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் ஸ்லைட்டா டவுனா இருக்காங்க. அதை ஒர்க் பண்ணி ஆகணும். ஏன்னா ரஷீத் கான் தூக்கி போட்டு அடிச்சிட்டாங்க இன்னைக்கு. சிரானட்டி அவரெல்லாம் ரஷீத் கானுக்கு என்ன ஆச்சு கிஷோர்? 2 overs 36 runs. அவரெல்லாம் ப்ரெடிக்ட் பண்ணிட்டாங்களா இவர் இப்படிதான்? ரவி பிஷ்னாவே பாத்தீங்கன்னா நான் கேட்கணும்னு நினைச்சேன். ரவி பிஷ்ணா என்ன ரொம்ப ப்ரெடிக்ட் பண்ணிட்டாங்களா? ரவி பிஷ்ணா, ரஷீத் கான் இவனுங்க எல்லாம் இப்படிதான் போட போறானுங்க, இவனுக்கு இப்படிதான் ஆடணும்னு சொல்லிட்டு ப்ரிப்பேர் பண்ணிட்டு டமால் டிபேட். ஏன்னா ரவி பிஷ்ணா எல்லாம் வந்து வேர்ல்ட்ஸ் T20 நம்பர் 1 பவுலர் அவர்லாம். பட் அவர்லாம் வந்து இங்க ஐபிஎல்ல வச்சு செஞ்சுட்டு இருக்காங்க. அதை பத்தி உங்க தாட்ஸ் என்ன? ஃபர்ஸ்ட் வந்து இவரை ரஷீத் கான சொல்லணும்னா ஒரு 6 பால் போடுறாருன்னா கண்டிப்பா 3 ஷாட் போடுவாரு, இல்லவே சொல்ல. மிச்சம் 3 வந்து கூகுளி போடுறதோ இல்ல தூக்கி போடுறதோ பண்ணுவாரு. எப்போ ஒரு இன்ஜுரி போயிட்டு ஷோல்டர் இன்ஜுரி ஆச்சு, அதுக்கப்புறம் அவருக்கு 6 பாலுமே ஷார்ட்டா தான் விழுது. ஷார்ட்டா விழுந்து அங்க மார்க்கமும் அடிப்பாரு, மார்ஷும் அடிப்பாரு, பூரானும் அடிப்பாரு. அதனாலதான் ஒரே ஒரு 20 ரன்
சம்மடி அடிச்சிட்டாங்க. அப்படியே பிஷ்னாய் வந்தானா பிஷ்னாய் லெக்கி, ஆனா லெக்கியே போட மாட்டேன், நான் வெறும் கூகுளி தான் போடுவேன். கூகுளியே தான் போடுறேன். கூகுளி ரெண்டுமே டர்ன் ஆகும், நான் ஒத்துக்கிறேன், இல்லைன்னா சொல்ல. பட் அதை பிக் பண்ணிடுறாங்களே பேட்ஸ்மேன்ஸ். அப்ப நீங்க என்ன பண்ணணும்? லெக்கி தான், நீங்க லெக்கி தான் போடணும். அதை போடாம விட்டனாலதான் அவரும் மாட்டிக்கிட்டாரு. பட் ஸ்டில் ரெண்டு பேருமே ஒரு எக்ஸ்ட்ராடினரி பிளேயர்ஸ், மேட்ச் வின்னர்ஸ். கண்டிப்பா ரஷீத் கான்லாம் மேட்ச் வின்னர். ஆல்ரெடி இந்த சீசன்ல 1-2 வின் பண்ணி கொடுத்துட்டாரு. அந்த மாதிரி டிவிங் குவாலிஃபயர்ல இல்லைன்னா எலிமினேட்டர்ஸ்ல வின் பண்ணி கொடுத்துருவாரு. ஸ்டில் இன்ஜுரி கன்சர்ன், அதை ஒண்ணுமே பண்ண முடியாது. அது கை தூக்க முடியாது. அது ஷோல்டர்னாவே எல்லாருக்குமே வரலாம். ஆர்ச்சரா இருக்கட்டும், பிரசித் கிருஷ்ணாவா இருக்கட்டும், இவரா இருக்கட்டும், பும்ராவா இருக்கட்டும். ஆனா அவர் மட்டும் தான் என்ன வேணா நடக்குதும், நான் அதே மாதிரி போடுவேன்னான்ற ஒரே போலர் இப்போதைக்கு அவர் மட்டும் தான் இருக்கிறாரு. மற்றவங்க எல்லாருக்குமே அந்த ஒரு இன்ஜுரி ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் ரிட்டர்ன் அதே மாதிரி போடுறதோ பிடிக்கிறதோ ரொம்ப கஷ்டம். ஸ்டில் அன்பார்ச்சுனேட். பட் போலிங்ல ஒர்க் பண்ணியே ஆகணும், இல்லைன்னா மிஸ் ஆயிடுவாங்க. உங்களுக்கு இல்ல புரியல, யார் போலிங்? உங்களுக்கு என்ன தோணுது? குஜராத் என்ன பண்ணுவாங்க? குவாலிஃபைலயோ இல்ல எலிமினேட்டர்ஸ்ல பிளே ஆஃப்ல என்ன பண்ணுவாங்க? சோக் பண்றாங்கன்னு நினைக்கிறீங்களா? இல்ல அப்படியே இல்ல அவங்களுக்கு இல்ல அவங்களுக்கு ஒரே ஒரு புரியல, வாய்ஸ் பிரேக் ஆகுது கிஷோர். இருக்கிற இடம் இல்லாம இருந்துட்டு போயிடணும்ன்ற மாதிரி சைலண்டாவே உள்ள போயிடுவாங்களான்றேன் அப்படின்னு கேட்கிற வர. இல்ல ஐ திங்க் குஜராத் ஒரு மாதிரி நல்ல அடுத்த கேம் ஐ திங்க் நம்மளோட தான் ஆடுறாங்கன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் அதுதான் அவங்க லாஸ்ட் கேம்னு நினைக்கிறேன். இருங்க நான் பார்த்துட்டு சொல்றேன். குஜராத் யாரோட ஆடுறாங்க? நம்மளோட தான். அதான் நம்மளோட தான் லாஸ்ட் கேம். நம்ம வாராதி வள்ளல், நம்ம தான் வரவங்க போறவங்க 2 பாயிண்ட் கொடுத்துட்டு இருக்கோம். பட் ஐ திங்க் நம்மளும் அதே தான், ப்ரெஷர் இல்லாம ஆடணும். பட் ஜாலியா ஆடணும். பட் அது சோ நம்மளோட அவங்க இன்கேஸ் வின் பண்ணாங்கன்னா 20 பாயிண்ட்ஸ்ல இருப்பாங்க. அதே ஆர்சிபி பாத்தீங்கன்னா 2 கேம் இருக்கு, 21 போயிருவாங்க. அண்ட் பிபிகேஎஸ் கூட 21 போயிருவாங்கன்றீங்க, ரைட்? சோ ஐ திங்க் கஷ்டம் தான். ஐ திங்க் அந்த பிரஷர்ல தான் இன்னைக்கு ஜிடி ஆடி இருக்காங்க. பட் ஐ திங்க் ஜிடி ஒரு நல்ல சைட் கிஷோர். இன்னைக்கு நான் உங்களை குறை சொல்றதா இல்லன்னு தெரியல. ஏன்னா இன்னைக்கு டாப் 3 அவ்வளவா ஃபிளரிஷ் ஆகல. ஒரு ஸ்டார்ட்டோட கிளம்பியாச்சு. அதுக்கப்புறம் அங்க டேக் ஆன் பண்றதுக்கு யாருமே இல்ல. ருத்தர்ஃபோர்டும் ட்ரை பண்றாரு, ஓகே. அவரை கிராஸ் பண்ணாருன்னா ரொம்ப எக்ஸ்போஸ் ஆன மாதிரி இருக்கு. இன்னைக்கு ஏதோ ஷாருக் கானுக்கு மாட்டிச்சு, அவருக்கு மட்டும் நீங்க மாட்டலனா அர்ஷத் கானும் அடிக்கல, அதுக்கப்புறம் ரஷீத் கானும் அடிக்கல, யாருமே அடிக்கல. ராகுல் டிவாட்டேவும் இவெல்லாம் படுறது இல்ல. ஏன்னா அவங்க பாதி மேட்ச் உள்ளதான் உட்காந்துருக்காங்க. அதேதான் அந்த 2019 இந்தியன் ஸ்குவாட் மாதிரிதான் இருக்கு இங்க ஜிடி ஸ்குவாட். சோ அவனுங்க குவாலிஃபயர் 1 போனாங்கன்னா கண்டிப்பா ஃபைனல் போயிருவாங்க. ஏன்னா 2 கேம்ல ஏதாவது ஒரு பேட் கேம் இருந்தாலும் ஃபைனல் போயிருவாங்க. அதே எலிமினேட்டர் ஆடினா கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா அவங்களுக்கு கண்டிப்பா அந்த ப்ரெஷர் இருக்கும். அண்ட் ஆல்சோ அவங்க இந்த டோர்னமெண்ட் ஃபுல்லா கன்சிஸ்டன்டா ஆடிட்டு டாப் 2 ஃபினிஷ் தான் பாத்துருப்பாங்க. ஐயோ டாப் 2 ஃபினிஷ் பண்ண முடியல, இப்போ நாங்க எலிமினேட்டர் மாதிரி ஆடிட்டு இருக்கும் போது அவங்களோட மென்டலி கொஞ்சம் டவுனா இருக்கும். சோ அதுவும் நான் கொஞ்சம் பாக்குறேன். பட் ஐ திங்க் கம்பேர்ட் டு ஆர்சிபி, பிபிகேஎஸ், எம்ஐ, டு பி வெரி ஹானஸ்ட், ஐ ஃபீல் குஜராத் இஸ் லிட்டில் ஆன் த வீக்கர் சைட். நான் ஏன் சொல்றேன்னா ஆர்சிபி, பிபிகேஎஸ், எம்ஐ எல்லாம் யாருமே டிபெண்ட் பண்ணாம இருக்காங்க. எல்லாரும் ஆடுவாங்க. ஆனா ஜிடில டாப் 3 மட்டும் ரொம்ப எக்ஸ்போஸ் பண்ணிட்டாங்க. சோ திடீர்னு உங்களுக்கு ஒரு கிளாஷ் உங்களுக்கு இந்த நமந்தீர், ஹார்திக் பாண்டியா அந்த மாதிரி ஆடுற பிளேயர்ஸ் யாருமே. அப்கோர்ஸ் ஷாருக் கான் இஸ் தேர், அவர் நல்ல பிளேயர். பட் எவ்வளவு தெரியல. எனக்கு அர்ஷத் கான் எல்லாம் பார்த்தோம், ராகுல் டிவாட்டியா பார்த்தோம். மேபி அவங்களுக்கு ஃபயர் ஆச்சுன்னா இருக்கு. நம்ம ஏன் ப்ரெடிக்ட் பண்ண முடியலன்னா இந்த சீசன் அவங்களுக்கு அவ்வளவா என்ன பண்ணல, அவ்வளவா ஒரு இன்னிங்ஸ் கிடைக்கல. இப்ப ராகுல் டிவாட்டியா எல்லாம் ஒரு 6 பால் 6 சிக்ஸஸ் அடிச்சு வின் பண்ணி கொடுத்தாரு. பட் இந்த சீசன்ல என்ன பண்ணாரு யாருக்கும் நமக்கு ஞாபகமே இல்ல. ஷாருக் கான் எவ்வளவு இன்னிங்ஸ் ஆடி இருக்காரு அதுவும் ஞாபகமே இல்ல. சோ அது அந்த தட் பெர்ஸ்பெக்டிவ் தான் நான் சொல்றேன். பட் let's see, you never know. Cricket is a funny game. So உங்க தாட்ஸ் என்ன அதுல? மேபி you feel Gujarat has a better chance. இல்ல அதேதான் நீங்க சொன்ன மாதிரி. பட் இந்த மேட்சுக்கு முன்னாடி என்ன சொல்லினா நம்பர் 4 நம்பர் 7ல இதுக்கு ஒரு 50 கூட யாருமே அடிக்கல. ஹையஸ்ட் ஸ்கோரே ருத்தர்ஃபோர்ட் 46. அது பிரேக் ஆகி இன்னைக்கு ஷாருக் கான் 50 அடிச்சிருக்காரு. சேம் சினாரியோ தான். பட் அடுத்த 2 மேட்ச் அவங்க போயிட்டு கடவுளுக்கு தான் வேண்டிக்கணும். ஐயோ பஞ்சாப் யாராச்சும் ஒரு மேட்ச் தோத்துருங்க, இல்லைன்னா பெங்களூர் ஒரு மேட்ச் தோத்துருங்க. அந்த மாதிரி தோத்து அடுத்த மேட்ச் குஜராத் ஜெயிச்சிட்டாங்கன்னா டாப்ல போயிடுவாங்க. டாப்ல போனா 2 சான்ஸ் கிடைக்கும். அப்படி டாப்ல போகாம போயிட்டாங்கன்னா கண்டிப்பா எலிமினேட் மும்பை தான் ஆடும். அவங்க பிளே ஆஃப்னாவே ஒரு டிஃப்ரெண்ட். அந்த ஸ்ரேங்கா பட்டேல் மாதிரி இட்ஸ் எ டர்ன் பிட்ச்னா நான் டிஃப்ரெண்ட் பீஸ்ட்ன்ற மாதிரி அவங்க குவாலிஃபைனாவே வேற மாதிரி தான் பிளே ஆஃப்னாவே. ஸோ ரொம்ப டஃபா தான் இருக்கும். அப்படியே கமிங் டு லக்னோ கிட்ட இந்த வாட்டி ரொம்ப பாசிட்டிவ்ஸ் இருக்கு. அவங்க குவாலிஃபை ஆகல, ஸ்கில்லான பாசிட்டிவ்ஸ் வச்சு அவங்க கிட்ட இருக்க ஒரு நல்ல ஒரு 5 பேட்டர்ஸ், ஒரு 3 பவுலர் சொல்லலாம். ஒரு 3 பவுலர், அந்த பவுலர்ஸ் எல்லாம் அப்படியே வச்சுக்கிட்டு மேபி ஒரு சில பேரை வெளியே ட்ராப் பண்ணிட்டு அதுக்கு பதிலாக யாராச்சும் பை பண்ணிக்கிறதோ இல்லை ரீடைன் பண்ணிக்கோ அந்த மாதிரி பண்ணிட்டா கன்ஃபார்ம் நெக்ஸ்ட் சீசன் இன்னும் ஒரு 2 சீசனுக்குள்ள அவங்க குவாலிஃபை ஆகி மேபி ஃபைனல்ஸ் கூட போக சான்சஸ் இருக்கு. ஸோ இதுதான் அவங்களோட பாசிட்டிவ் நோட். ஏன்னா அவங்க கிட்ட 3 சூப்பரா இருக்காங்க. நல்ல கேப்டன், அவர் குறைய சொல்ல முடியாது. ஒரு சீசன் ஃபிளாப் ஆயிடுச்சு, ஸ்டில் குட் கேப்டன்.
T20ல ப்ரூவ் பண்ணியிருக்காரு, அந்த இடத்துல இறங்கி ப்ரூவ் பண்ணியிருக்காரு, அது இல்லைன்னே சொல்ல முடியாது. அதே போல் பவுலர்ஸும் ஒண்ணுமே இல்லை, ஸ்குவாட்ல இருந்த பவுலர்ஸ்ல ஒரு 2 ஃபைன் பண்ணியிருக்காங்க, திக்வேஷ் ராட்டியா ஃபைன் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் இப்போ ஆவேஷ் கான் அவர் ஆல்ரெடி ப்ரூவன் கேண்டிடேட் தான், ஆனால் அவர் எப்பவுமே வந்து சொதப்புறாரு. அப்புறம் மோசின் கான் போன இன்ஜுரியில போயிட்டாரு. சப்போஸ் அவர் வந்தாருன்னா அது ஒரு பேக் போன் அவங்களுக்கு சப்போர்ட் இருக்கும். மயங்க் யாதவ், ஷபாஸ் நதீம் 2 மேட்ச் நோ சேர்த்தாங்க நினைக்கிறேன். ஷபாஸ் அஹமத் 2-3 மேட்ச் சேர்த்தாங்க. அந்த எல்லா மேட்சும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு அவர். ஸோ அவரும் ஒரு காரணம் தான் அவங்க வின் பண்ணிருக்கு. ஸோ நம்ம பாசிட்டிவ்ஸை மட்டும் எடுத்துக்கிட்டு அடுத்த சீசன் வந்தாங்கன்னா அவங்க நல்லாவே பண்ணுவாங்க. ஒரு பெரிய நெகட்டிவ் விட்டீங்களா ஓனர் தான். அவரு பாவம். நான் லைட்டர் நோட் தான் நான் சொன்னேன், பட் ஐ திங்க் இவ்வளவுலாம் பாவமா இருக்கு. சோ இன்ஃபேக்ட் ஜிடி சொல்லுவாங்க, டே எங்களை தான் நீங்க லக்னோ பீட் பண்ணிட்டீங்களா, ஒழுங்கா ஆர்சிபி போய் பீட் பண்ணுங்க. ஏன்னா ஆர்சிபி வர்சஸ் எல்எஸ்டி மேட்ச் இருக்கு. ஃபைனல் ஆர்சிபியோட லாஸ்ட் மேட்ச் வந்து எல்எஸ்டியோட தான் இருக்கு. அதுதான் லாஸ்ட் மேட்ச், லீக் மேட்ச். கலகலப்பு படத்துல வரதாரு, என்ன அடிச்சு அமிதாப் மாமா வச்சுப்பாரு அப்படின்னு சொன்ன மாதிரிதான் இருக்கு. சோ மேபி அந்த வந்து ஒரு மாதிரி நல்ல கேமா போகும். சோ இதுல என்னன்னா எல்எஸ்டிக்கு பிரச்சனையே கிடையாது, ஜாலியா ஆடுவாங்க. சோ அது வச்சுட்டு ஐ திங்க் இங்க கிஷோர் இந்த ஃபன் பாத்தீங்களா, நடுவில் வந்து நம்ம டெஸ்ட் கிரிக்கெட்டையும் கொஞ்சம் உள்ள எடுத்துட்டு வரேன். இங்கிலாந்து ஜிம்பாப்வே டூர் ஆஃப் இங்கிலாந்து, பாவம் அங்க ஜிம்பாப்வே போட்டு துவைச்சிட்டு இருக்காங்க. எல்லாம் டாப் 300. இங்க ஒரு T20 தான், அங்க ஒரு T20 498 அடிச்சிருக்காங்க அநியாயத்துக்கு. ஒன் டேல 498. எதுக்கு ஒரே ஒரு டெஸ்ட் மேட்சா? ஆமா, ஒரே ஒரு டெஸ்ட், அதுவும் 4 days 5 days கூட இல்ல. இதுனா புது. இது 22-26 பார்த்தேன் கிஷோர். ஒரே ஒரு டெஸ்ட் மேட்ச். ஒன்னு வந்து அவங்க ஏ டீமுக்கும் ஜிம்பாப்வேக்கு ஆடி இருக்காங்க, இன்னொன்னு இவங்க ஒரே ஒரு டெஸ்ட் மேட்ச், அவ்வளவுதான். இவங்க என்ன 1000 ரன் அடிச்சிட்டு போறாங்க. 1000 அடிச்சுட்டு டே என்ன ரெக்கார்டு வச்சிருக்கேன்னு சொல்லிட போறாங்க. பண்ணாலும் பண்ணுவானுங்க. இங்கிலாந்து 5 நாள் இருக்கு, ஒரு நாள் 500 அடிச்சிட்டானுங்க. இன்னும் 950 960 சம்திங் தான் ஹையஸ்ட் ஸ்ரீலங்கா பண்ணிருக்காங்க. 940 for 6 இந்தியாவோட தான். அது 537 இந்தியா அடிச்சிருப்பாங்க, இவனுக்கு 940 அடிப்பானுங்க. இதெல்லாம் என்ன ஸ்பிரிட் ஆஃப் தி கேம்னே தெரியல. சோ அதை பிரேக் பண்றது இது வர என்னோட கூருக்கு அமிதாப் மாமா வருவாரு. சோ அதே மாதிரி ஆயுஷ் மாத்ரே வந்து இந்தியா அண்டர் 19 கேப்டனா போட்டிருக்காங்க. வாழ்த்துக்கள் நம்ம ஆயுஷ் மாத்ரே, நம்ம சிஎஸ்கே ஓபனர். அண்ட் வைபவ் சூரியவன்ஷி டீம்ல இருக்காரு. தமிழ்நாடு டீம்ல இருந்து இன்னொருத்தர் செலக்ட் ஆயிருக்காரு, பிரணவ் ராகவேந்திரன் ஒரு செலக்ட் ஆயிருக்காரு. அவருக்கும் ஒரு வாழ்த்துக்கள். சோ ஒரு நல்ல ஒரு இந்தியா இஸ் கோயிங் டு டூர் இங்கிலாந்து அண்டர் 19. இந்த மாதிரி நல்ல எக்ஸ்போஷர் இருக்கு. ஃபியூச்சர் ஆஃப் இந்தியன் கிரிக்கெட் பாத்தீங்கன்னா லெஜெண்ட்ஸ் எல்லாம் போயிட்டு இருக்கிற மாதிரி, அதே மாதிரி இந்த க்ரூமிங் அதெல்லாம் கூட சூப்பரா நடந்துட்டு இருக்கு. கண்டிப்பா இல்ல, குடோஸ் டு பிசிசிஐ அண்ட் ஜெய்ஷா. நெக்ஸ்ட் வந்து நாளைக்கு கேம் கிஷோர், நாளைக்கு ஆர்சிபி வர்சஸ் எஸ்ஆர்எச் இன் லக்னோ. ரைட். அது வந்து ஒரு பெரிய கிரவுண்டு, கொஞ்சம் டீசன்ட் போலிங் விக்கெட்டா இருந்தது. இப்ப எல்லாம் டீசன்ட் பேட்டிங் விக்கெட்டா மாறிடுச்சு. இந்த சீசன் அப்படிதான் மாறிடுச்சு. ஸோ அதனால வந்து அந்த பக்கம் அந்த 2 பேர், ஐ மீன் டிராவிஸ் ஹெட் இல்லாத வரைக்கும் ஒரு தப்பிச்சாங்க பெங்களூரு. ஸ்டில் அபிஷேக் சர்மாவும் நல்லா ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. போன மேட்சே தெரியும், சூப்பரா ஆடினாங்க. கூட இவரும் ஆடிட்டு இருக்காரு, இஷான் கிஷனும். ஸோ கண்டிப்பா மஸ்ட் வின் தான், பெங்களூர் வின் பண்ணி ஆகணும். அப்படி மிஸ் பண்ணிட்டாங்கன்னா 3rd 4th போயிடுவாங்க. அவங்க பேரு போனவங்க அந்த மாதிரி 3rd 4th என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு, அதனால அவங்க குவாலிஃபை 1 இல்ல 2ல இருந்தே ஆகணும், டாப் 2ல இருந்தே ஆகணும். அதுக்கப்புறம் வந்து இன்ஜுரி கன்சர்ன்ஸ் எதுவும் இல்லை. அதுக்கப்புறம் ஜேக்கப் பெட்டலுக்கு பதிலா டிம் நியூசிலாந்து ஓபனர் நான் தான் அனுப்பிச்சேன் குரூப்ல. அதான் நீங்க தான் அனுப்பிச்சீங்க. நல்ல பிக் தான், பட் எப்படி யூஸ் பண்ண முடியும்னு தெரியல. அது ஸ்டில் மேபி சால்ட் இல்லாம போயிருந்தா ட்ரை பண்ணலாம் கண்டிப்பா. அப்படி சால்ட்டும் இருந்து இவரை எங்க ஒன் யூஸ் பண்ண முடியுமா, அவரு ஃபிளரிஷ் பண்ணுவாரா தெரியல. ஏன்னா எப்படியும் இவங்க 2 பேரும் ஆடுவோம் தள்ளுருவாங்க. அதுக்கப்புறம் அவர் இறக்கி அந்த ஃபீல்ட் ஸ்ப்ரெட் ஆகிட்டு எப்படி ஆடுவாரான்னு தெரியல. அதுக்கப்புறம் ஏசல்வுட் இல்லாத ஒரு அவங்களுக்கு கொஞ்சம் பட் ஸ்டில் இப்போ ரபடா எடுத்துக்கலாம். அந்த மாதிரிதான் ரபடா வந்தா ஓகேனாங்க. அவர் நிலைமை என்னன்னு பார்த்துட்டு இருக்கோம். மேபி ஏசல்வுட்டுக்கும் அதே நிலைமை வரலாம். பட் ஒட்டுக்கிற வேர்ல்ட் கிளாஸ் பவுலர், டெஸ்ட்ல அவரை மாதிரி போறதுக்கு ஆளே இல்லை இப்போ கரண்ட்ல பும்ரா நெக்ஸ்ட். ஸோ ஸ்டில் என்ன வேணா நடக்கலாம் ஒரு ரெஸ்ட்ல வரப்போ. அதெல்லாம் அவரை சப்போர்ட் நம்ப வேணாம். அங்க வேர்ல்ட் கிளாஸ் பவுலர் எல்லா பிரான்ச்சஸ்க்கும் ஆடி நிறைய கப் வின் பண்ணி நம்ம இந்தியாவிலே லெஜெண்ட் புவனேஸ்வர், நீங்க அவரை பிலீவ் பண்ணலாம். அவர் ஒருத்தர் இருக்காரு, மேட்ச் வின்னர்,
டோர்னமெண்ட் வின்னரே அவர் இருக்கா. அவரை பிலீவ் பண்ணாம நீங்க அவங்க ஃபேன்ஸ் கூட எனக்கு தோணுது ஏன் ஒரு ஏசல் சொல்றீங்க, புவனேஸ்வர் இருக்கா ஒத்துக்கிறேன், அவர் டெட் பண்ணுமா சொல்லப்போனா ஏசல் டெட்ல போட மாட்டாரு தான், இந்த சீசன் நல்லா போட்டுன்னு இருக்காரு, அதான் ஃபேக்ட். நெயில் பண்றாரு. சோ பும்ராக்கு ஆக மாட்டேன், சாரி புவனேஸ்வர் நடக்க மாட்டேங்க. ஸ்டில் இஸ் a world class bowler. உங்களுக்கு என்ன தோணுது நாளைக்கு யார் வின் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க? ஏதாச்சும் ப்ரெடிக்ஷன்ஸ் மேட்ச்? எனக்கு தெரிஞ்சு நாளைக்கு எனக்கு தெரிஞ்சு SRH வின் பண்றதுக்கு சான்ஸ் இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா இவனுக்கு ப்ரெஷரே இல்லாம ஜாலியா வருவானுங்க, வாங்கடா ஜாலியா ஆட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி. ஆனா RCBக்கு அந்த ப்ரெஷர் கண்டிப்பா இருக்கும். அப்கோர்ஸ் ஐ வாண்ட் டு see கோலி டூயிங் வெல் ஃபார் RCB. நாளைக்கு நுவான் துஷாரா ஆட வைப்பாங்கன்னு நினைக்கிறேன். செம்ம பவுலரு. ஒரு RCB பிராக்டிஸ் வீடியோஸ் எல்லாம் பார்த்தேன், வாஸ் நெயிலிங் யாக்கர்ஸ். அதே மாதிரி இங்க SRH தயவு செஞ்சு நீங்க முகமது ஷமி ஆட வைங்க. அந்த மனுஷன் ஒரு வேர்ல்ட் கிளாஸ் மனுஷன். 2023 வேர்ல்ட் கப்ல பார்த்தோம், போட்ட பால்லாம் விக்கெட்டு, பயங்கரமான ஒரு பவுலரு. அவரை போய் நீங்க ஏன் உட்கார வைக்கிறீங்க எனக்கு கண்டிப்பா தெரியாது. பட் எனக்கு தெரிஞ்சு முகமது ஷமி ஆட வைக்கணும். இங்க புவனேஸ்வர் குமார் ஆடணும், விராட் கோலி நல்லா ஆடணும். ஸோ ஐ திங்க் இட்ஸ் கோயிங் டு பி அட்வான்டேஜ் SRH. பட் ஐ திங்க் பெங்களூர் இஸ் கோயிங் டு கிவ் ஒரு ஃபைட் இருக்கும். ஏன்னா அவங்களுக்கும் நான் ஏன் ஹைதராபாத் பேக் பண்றேன்னா சிம்பிளா, தே ஹேவ் நத்திங் டு லூஸ். அவங்களுக்கு ப்ரெஷர் கிடையாது. அதே பெங்களூர் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு பயங்கரமான ப்ரெஷர். டாப் 2ல முடிக்கணும், 2 கேம் தான் இருக்கு, எலிமினேட்டர் ஆடக்கூடாது, மும்பை ஸ்ட்ராங்கா வந்துட்டு இருக்காங்க. ஸோ இவ்வளவு திங்ஸ் எல்லாம் ஓடிட்டு இருக்கும். பட் அந்த சைட்ல ஒண்ணுமே ஓடிட்டு இருக்காது. பட் பெங்களூர் ஜெயிச்சா கூட ஒன்னும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. ஸோ தே பிளேயிங் 2 பேரும் ஹோமும் கிடையாது, ஒரு நியூட்ரல் வென்யூல தான் ஆடுறாங்க. ஸோ இட்ஸ் கோயிங் டு பி a good game of cricket. அங்க டியூ எப்படி இருக்குன்னு தெரியல. ஸோ வின்னிங் தி டாஸ் அண்ட் தெரியல, மேபி bowling, but the bowling team will have a better advantage in தான் நான் சொல்லுவேன். So that is my thoughts. So I would go with 51-49 in favor of Hyderabad, only because they don't have any pressure. அவ்வளவுதான். அதான் இப்போ இன்னைக்கு மேட்ச் பார்த்துட்டு இருப்பாங்க, பெங்களூர் பார்த்துட்டு இருப்பாங்க. தினேஷ் கார்த்தி டிகே ஒருத்தர் இருக்காரு, எதுவுமே ஆகாதீங்க, கோ ஆன் யுவர் ஃப்ளோ, அப்படியே ஆடுங்க, வின்னோ தோக்குறோமோ பரவாயில்ல, ஃபர்ஸ்ட் முடிச்சாலும் ஓகே, செகண்ட் முடிச்சாலும் ஓகே, தேர்ட் ஃபோர்த் எது வேணாலும் ஓகே, பாத்துக்கலாம். அந்த இவர் பட்டா பாக்கியம் அந்த மாதிரி என்ன வேணா டைலாக் வச்சுக்கலாம். ஸோ அதனால அந்த ஃப்ளோல போயிட்டு அவங்க ஆடுவாங்கன்னு தோணுது. மேட்ச் டைம் ஆல்ரெடி அந்த டீமுக்கு எல்லா பிளேயர்ஸ்க்கும் கிடைச்சிது, பேட்ஸ்மேனுக்கும் சரி பவுலர்ஸ்க்கும் சரி. அவங்க கான்ட்ரிபியூஷனை கரெக்டாக பண்ணிட்டாலே போதும். ஸோ ஒரு பெட்டர் மேட்சாக இருக்கும், டஃப் ஃபைட்டாக இருக்கும். மேபி எனக்கு நாளைக்கும் ஷம்மி இருக்கிற டவுட்டாக தான் இருக்கும். ஏன்னா போன மேட்ச் அவங்க வின் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த வின்னிங் சைடாக போயிடலாம். ஐஷான் மலிக் கொஞ்சம் நல்லா போடுறாரு, போட்டுன்னு இருக்காரு. அதுக்கப்புறம் ஒரு அந்த நீங்க சொன்ன ஒரு பேர் ஸ்ட்ரைக் ஆகல, இந்தியா 7 எடுத்திருக்காங்க சொன்னீங்களே, அவரும் உண்மையே ரொம்ப நல்லா போட்டாரு. மிஸ்ஃபீல்டு கேட்சஸ் டிராப் பண்ணிட்டாங்க. சோ அவரும் இருக்காரு. சோ மேபி அவங்க ஸ்குவாட் மாட்டாம போவாங்க. பெங்களூரை பேக் பண்றேன், ஏன்னா அவங்க வின் பண்ணாதான் நல்லா இருக்கும். ஏன்னா அந்த மொமெண்டம் கிரியேட் ஆகும். இல்லைன்னா மிஸ் ஆயிடுச்சுன்னா, ஏன்னா பிளேயர்ஸ் நிறைய பேர் இல்ல, படிக்கல் இல்ல, அப்புறம் பெட்டல் இல்ல, இப்போ ஏசல்வுட் இல்ல, இன்னும் இந்த பிளே ஆஃப் முடிஞ்சோடனே நெகட்டிவ் போயிடுறாரு. நிறைய போயிடுறதுனால வின்னிங் மொமெண்டம் முறையே போனாங்கன்னா பிளே ஆஃப் நல்லா இருக்கும். சப்போஸ் இந்த மேட்சும் தோத்துறாங்க, அடுத்த மேட்சும் தோத்துறாங்கன்னா அந்த மைண்ட் செட்ல எப்படி பிளே ஆஃப் ஆடுவாங்கன்ற ஒரு கன்சர்ன் இருக்கும். அதுக்காக ஐ பேக் RCB வின் பண்ணுவாங்கன்னு சொல்றேன். கண்டிப்பா நானும் RCB, எனக்கும் RCB ஜெயிக்கணும், நல்லா ஆடணும் தான் எனக்கு. பட் ஐ திங்க் பிகாஸ் ஆஃப் த பிரஷர் அண்ட் ஆல் தட் நான் சும்மா ஹார்சஸ் ஃபார் ஸ்போர்ட்ஸ்னு SRH போனேன். ஏன்னா இவங்களுக்கு எனக்கு இன்னொரு மேட்டர் என்னன்னா, RCBல அந்த காம்பினேஷனே எனக்கு எப்படி, ஏன்னா திடீர்னு பிளேயர்ஸ் போறாங்க, அந்த யார் ஃபிட்டின் பண்ணி அவங்க அடாப்ட் ஆகி ஆடணும். ஸோ அதுக்கெல்லாம் கொஞ்சம் ஸ்பேஸ் தர மாதிரி தான் நான் நினைச்சேன். ஸோ அப்கோர்ஸ் அங்க விராட் கோலி த கிங், த பிராண்ட் ஆஃப் கிரிக்கெட் அங்க இருக்காரு. ஸோ கிங் இருக்க பயவன். ஸோ ஐ திங்க் நிறைய பேசிட்டோம்னு நினைக்கிறேன். நாளைக்கு ஒரு எக்ஸைட்டிங்கான ஒரு கேம் இருக்கு, RCB vs SRH. நிறைய பேர் RCB ஃபேன்ஸ் இருக்கீங்க. உங்க தாட்ஸ் என்னன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட்ஸ்ல போடுங்க. சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதே மாதிரி சொல்லுங்க சார். சாரி, ஏதாச்சும் பாயிண்ட்ஸ் மிஸ் பண்ணிட்டா, ஏதாச்சும் பாயிண்ட் தப்பா சொல்லிட்டா அதுவும் கமெண்ட் பண்ணுங்க. நாங்க ஏதாச்சும் சேஞ்சஸ் பண்ணோம், இப்படி டிஸ்கஸ் பண்ணுங்க, இந்த மாதிரி எடுத்துட்டு வாங்க அப்படின்னாலும் அதையும் கமெண்ட்ஸ் பண்ணீங்கன்னா எங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். So we are always open for constructive feedbacks. And I think thank you Kishore for joining. I think good morning கூட சொல்லலாம், 12 மணிக்கு மேல ஆயிடுச்சு பேசிட்டு இருக்கோம். Thank you so much and like, share and subscribe. And அதே மாதிரி மிடில் கிளாஸ் பிலீவர்ஸ் பேக் எடுங்க, எங்களோட நீங்க ரிவ்யூ பண்ணலாம். எக்ஸைட்டிங்கான கேம்ஸ்லாம் இருக்கு. எப்பவுமே லாஸ்ட்ல சொல்றோம் இத, என்னைக்கு நல்ல கழுவி ஊட்ட போறான்னு தெரியல, ஃபர்ஸ்ட்ல சொல்ல மாட்டீங்க. அதெல்லாம் ஓகே, அதெல்லாம் பிசினஸ் சீக்ரெட், அதெல்லாம் நீங்க சொல்லக்கூடாது. Thank you so much again for joining us on Middle Class Gully Cricketers. This is Prashad and Kishore signing off on behalf of MCGC. Thank you so much and have a very good night. Bye.